அனைவருக்கும் வணக்கம். சேனல் சிவாஜிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பள்ளி திறக்க இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அனைவரும் தன் பிள்ளைகளுக்கு ஜாதி சான்றிதழ், இருப்பிடம் சான்றிதழ், வருமான சான்றிதழ் போன்ற சான்றிதழ்கள் வாங்க அரசு சேவை மையங்களுக்கு மக்கள் அதிகளவில் வருகிறார்கள். ஆனால் அந்த சான்றிதழ்களை விண்ணப்பிக்க என்னென்ன தேவை என்று நம்மில் பலரும் அறியாமல் உள்ளனர். அதனால் பல தடவை அலைந்து வருகிறார்கள். மக்கள் கஷ்டம் அறிந்து இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை என இந்த பதிவில் காண்போம். முதல் பட்டதாரி சான்றிதழ் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள்: 1. புகைப்படம். 2. குடும்ப அட்டை. 3. ஆதார் அட்டை. 4. மாற்றுச் சான்றிதழ் டிசி. 5. மதிப்பெண் பட்டியல் 10, 12. 6. ஜாதி வருமானம் சான்றிதழ். 7. முதல் பட்டதாரி பத்திரம். 8. குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய தாத்தா பாட்டி உட்பட அவர்களின் கல்வி சான்றிதழ். 9. தொலைபேசி எண் OTP வரும், அதனால் மேற்கண்டனைத்தும் அசல் மற்றும் நகல். ஜாதி சான்றிதழ் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள்: 1. குடும்ப அட்டை. 2. ஆதார் அட்டை. 3. மாற்றுச் சான்றிதழ் டிசி அல்லது 4. தந்தையின் மாற்றுச் சான்றிதழ் தந்தையின் ஜாதி சான்றிதழ். 5. புகைப்படம். 6. தொலைபேசி OTP வரும், அதனால் மேற்கண்ட அனைத்தும் அசல் மற்றும் நகல் வேண்டும். வருமான சான்றிதழ் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள்: 1. குடும்ப அட்டை. 2. ஆதார் அட்டை. 3. வருமான சான்று பேஸ்லிப். 4. பான் கார்டு. 5. தொலைபேசி OTP வரும், அதனால் 6. புகைப்படம். மேற்கண்ட அனைத்தும் நகல் மற்றும் அசல் தேவை. இருப்பிட சான்றிதழ் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள்: 1. குடும்ப அட்டை. 2. ஆதார் அட்டை. 3. தொலைபேசி OTP வரும், அதனால் 4. புகைப்படம். மேற்கண்ட அனைத்தும் நகல் மற்றும் அசல். இந்த செய்தி மற்றவர்களுக்கு பகிர்ந்து மக்களுக்கு உதவுங்கள். மேலும் அந்தந்த ஊர்களிலும் உள்ள வேளாண்மை கூட்டுறவு சங்கம், சொசைட்டி லும் இந்த சான்றிதழ்களை விண்ணப்பிக்க முடியும். இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.